Hi students, today you are going to see chapter 1 set language. The same chapter we have continuation part. This part you are going to continue with the new topic distributive property. And you are having Venn diagrams. We can see one by one. Okay. Commutative property for any two sets A and B. First subdivision A union B is equal to B union A. And second subdivision is A intersection B is equal to B intersection A. இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா செட் யூனியன் இஸ் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். செகண்ட் வந்து செட் இன்டர்செக்ஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இன்டர்செக்ஷன்னா என் மாதிரி போட்டிருப்பாங்க, யூனியன்னா யூ சிம்பிள் போட்டிருப்பாங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எப்போ யூஸ் பண்ணணும்? செட் யூனியன் இஸ் கம்யூட்டேட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டினா செட் இன்டர்செக்ஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலே ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து யூனியனுக்கு, செகண்ட் வந்து இன்டர்செக்ஷனுக்கு. கொஷின் நல்லா பாருங்கள், எந்த கேட்குறாங்களோ செட் யூனியன் கேட்குறாங்களா செட் இன்டர்செக்ஷன் கேட்குறாங்களா. யூனியன் கேட்டால் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், இன்டர்செக்ஷன் கேட்டால் செகண்ட் சப்டிவிஷன். எக்ஸாம்பிள் 1.19 if A is equal to B, E, F and G and B is equal to C, E, G and H, then verify the commutative property of first subdivision is union of sets and second subdivision is intersection of sets. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஏ என்ன கொடுத்துருக்காங்க? பிஇஎஃப்ஜி கொடுத்துருக்காங்க. பி வந்து சிஇஜிஹெச் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூனியன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன சொன்ன கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ஏ யூனியன் பி இஸ் ஈக்குவல் டு பி யூனியன் ஏ. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிங்க. ஏ செட்டில் என்ன கொடுத்துருக்காங்க? பிஇஎஃப்ஜி கொடுத்துருக்காங்க. யூனியன் பி செட் என்ன இருக்குது? சிஇஜிஹெச் இருக்குது. ரெண்டுக்கு யூனியன்னா எல்லா எலமெண்ட்டையும் கண்டிப்பாக ஒரு வாட்டி எழுதணும். ஏல இருக்கிறது எழுதணும், பியில் இருக்கிறது எழுதணும். இன்டர்செக்ஷன் பார்ட் அதாவது ரெண்டுலேயுமே வந்தாலும் ஒரு வாட்டி தான் எழுதணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பி இருக்குது, ஸோ யூ கேன் ரைட் பி. தென் சி இஸ் தேர் இன் பி, தட் ஆல்சோ யூ கேன் ரைட். இ ரெண்டுலேயுமே இருக்குது, அதையும் எழுதிக்கோங்க. எஃப் அண்ட் ஜி அண்ட் ஹெச். அப்போ இதில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ஏல இருக்கிறது, பியில் இருக்கிறது, ரெண்டுலேயும் இருக்கிறது எத்தனை வாட்டி எழுதணும்? ஒன் டைம் தான் எழுதணும். ஸோ ஆன்சர் ஃபார் ஏ யூனியன் பி இஸ் பி, சி, இ, எஃப், ஜி அண்ட் ஹெச். சிமிலர்லி பி யூனியன் ஏ. அப்போ பி செட்டில் என்ன இருக்குது? சிஇஜிஹெச் இருக்குது. ஏ செட்டில் என்ன இருக்குது? பிஇஎஃப்ஜி இருக்குது. மறுபடியும் யூனியன் எடுத்தால் என்ன ஆகும்? இதுக்கும் அதே ஆன்சர் தான் வரும், பிசிஇஎஃப்ஜி அண்ட் ஹெச். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டும் ஈக்குவலாக வந்திருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 what you are getting? A union B is equal to B union A. What answer you are getting for A union B? You are getting the same answer for B union A also. So commutative property satisfies here under set union. Therefore set union is commutative. Second subdivision is intersection of sets. இதில் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயுமே காமனாக வரணும். ஏல எது எலிமெண்ட் இருக்கோ அது பிலேயும் இருந்துச்சுன்னா இன்டர்செக்ஷன் அர்த்தம். ரெண்டுலேயும் ஒரே எலிமெண்ட் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் எடுத்து எழுதணும், காமன் எலிமெண்ட் எடுத்து எழுதணும். அதான் என்னன்னு சொன்னேன்? இன்டர்செக்ஷன் பார்ட் சொன்னேன். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பினா ஏ என்ன கொடுத்துருக்காங்க? பிஇஎஃப்ஜி. இன்டர்செக்ஷன் பி என்ன கொடுத்துருக்காங்க? சிஇஜிஹெச். இப்போ காமன் பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டுலேயுமே இயும் ஜியும் இருக்குது. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன? இ கமா ஜி. அதே மாதிரி பி இன்டர்செக்ஷன் ஏ போட்டாலும் ஆன்சர் என்ன வரும்? இ கமா ஜி. ஸோ தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்திருக்கீங்க. தேர்ட் ஈக்குவேஷன் வாட் யூ ஃபவுண்ட் அவுட் ஃபார் ஏ இன்டர்செக்ஷன் பி? இ கமா ஜி. For fourth equation also you are getting B intersection A is equal to E comma G. So from 3 and 4 we are getting the same answer. So A intersection B is equal to B intersection A. Therefore set intersection is commutative. அப்போ இன்டர்செக்ஷன் கேட்டாங்கன்னா செகண்ட் இது ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுங்கள். யூனியன் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ரெண்டு சப்டிவிஷன் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வந்து யூனியனுக்கு, செகண்ட் வந்து இன்டர்செக்ஷனுக்கு. ஸோ யூ see the question correctly and you can try to answer the questions. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பட் ஆனால் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா 3 செட் எடுத்திருப்பாங்க. ஏ, பி அண்ட் சி 3 செட் எடுத்திருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஏ யூனியன் இன்சைட் ப்ராக்கெட் பி யூனியன் சி ஈக்குவல் டு இன்சைட் த ப்ராக்கெட் ஏ யூனியன் பி யூனியன் சி. இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 செட்டு தான் இருக்குது. ஆனால் ப்ராக்கெட் மட்டும் எப்படி இருக்குது? மாறி இருக்குது. இதில் செகண்ட் தேர்டுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க, அது ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இது வந்து செட் யூனியன் இஸ் அசோசியேட்டிவ். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் ஃபார் வாட்? செட் யூனியன் இஸ் அசோசியேட்டிவ். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க ஏ இன்டர்செக்ஷன்
B intersection C is equal to A intersection B intersection C. இது வந்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி இன்டர்செக்ஷனுக்கு. அப்போ செட் இன்டர்செக்ஷனஸ் அசோசியேட்டிவ்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிலேயே ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ஒன்று வந்து யூனியனுக்கு, ஒன்று வந்து இன்டர்செக்ஷனுக்கு. அப்போ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்களா, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேட்குறாங்களா. கம்யூட்டேட்டிவ் மீன்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி 2 sets. If it is associative, you have to use 3 sets. And bracket alone changes in this property. Example 1.20. If A is equal to minus half, 0, 1/4, 3/4, 2 and B is equal to 0, 1/4, 3/4, 2, 5/2 and C is equal to minus half, 1/4, 1, 2, 5/2, then verify A intersection B intersection C is equal to A intersection B intersection C. இப்போ இது என்ன ப்ராப்பர்ட்டினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏன்னா 3 செட் கொடுத்துருக்காங்க, அதில் இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் செட் இன்டர்செக்ஷனஸ் அசோசியேட்டிவ் ப்ரூஃப் பண்ணணும் நீங்கள். அப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்து செய்யுங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா B intersection C தான் ப்ராக்கெட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் B intersection C. B என்ன கொடுத்துருக்காங்க 0, 1/4, 3/4, 2, 5/2. Intersection what is C? minus half, 1/4, 1, 2, 5/2. இப்போ இதில் இன்டர்செக்ஷன்னா என்ன சொன்ன, ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் எது இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 1/4 ரெண்டுலேயுமே வந்திருக்கா. ஸோ 1/4 தென் 2 இருக்கா ரெண்டுலேயுமே, தென் 2, 5/2. அப்போ இது மூணுமே B செட்லேயும் இருக்குது, C செட்லேயும் இருக்குது. So answer is what? 1/4, 2, 5/2. That is B intersection C. So first B intersection C கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா A intersection B intersection C. ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது மட்டும் தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். அப்போ லெஃப்ட் சைட் ஃபுல்லாக கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ A intersection B intersection C. A என்ன இருக்குது செட்டில் minus half, 0, 1/4, 3/4, 2. இது ஃபுல்லாக A செட்டு. இன்டர்செக்ஷன் B intersection C என்ன கண்டுபிடிச்ச 1/4, 2, 5/2. அப்போ இதில் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். A செட்டுக்கும் B intersection Cக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்கணும். அப்போ A செட்டில் எதெல்லாம் இருக்குது, அது B intersection Cயில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா 1/4, 2 மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ 1/4, 2 is your first equation. ஸோ என்ன கண்டுபிடிச்சா A intersection B intersection C நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/4, 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி ரைட் சைடில் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது A intersection B. A செட் என்ன இருக்குது minus half, 0, 1/4, 3/4, 2. இன்டர்செக்ஷன் B செட் என்ன இருக்குது 0, 1/4, 3/4, 2, 5/2. இப்போ இதில் இன்டர்செக்ஷன் பார்த்தா எது ரெண்டுலேயுமே இருக்குதுன்னு பாருங்கள். 0 இருக்குது, 1/4 இருக்குது, 3/4 இருக்குது, 2 இருக்குது இல்லையா. அப்போ 0, 1/4, 3/4, 2. இப்போ இது ஃபுல்லாக A intersection B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன இருக்குது ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் இன்டர்செக்ஷன் C கொடுத்துருக்காங்க. ஸோ A intersection B intersection C. இப்போ கண்டுபிடிச்ச இன்டர்செக்ஷனோட C கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அதுக்கு திருப்பி இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அப்போ A intersection B என்ன கண்டுபிடிச்ச 0, 1/4, 3/4, 2. இன்டர்செக்ஷன் C செட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள். C செட்டில் minus half, 1/4, 1, 2, 5/2. இப்போ இது ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1/4, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாரு, செகண்ட் ஈக்குவேஷன் பாரு, ரெண்டோட ஆன்சர் என்ன வந்திருக்கு 1/4, 2 வந்திருக்கா. அப்போ ரெண்டு ஈக்குவலாக வந்திருக்கா. ஸோ ஃப்ரம் 1 and 2 what you are getting A intersection B intersection C is equal to A intersection B intersection C. அது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிடுது. Exercise 1.4. If P is equal to 1, 2, 5, 7, 9, Q is equal to 2, 3, 5, 9, 11, R is equal to 3, 4, 5, 7, 9 and S is equal to 2, 3, 4, 5, 8. Then find third subdivision Q intersection S intersection R. ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ப்ராக்கெட்டில் என்ன இருக்கும் அதான் ஃபஸ்ட்டு செய்யணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்சைட் ப்ராக்கெட் வாட் இஸ் ப்ரெசன்ட் ஹியர் Q intersection S. ப்ராக்கெட்டுக்குள்ளார Q intersection S இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ Q intersection S ஈக்குவல் டு Q செட்டில் என்ன இருக்குது 2, 3, 5, 9 and 11. இன்டர்செக்ஷன் S என்ன இருக்குது 2, 3, 4, 5 and 8. இது ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா 2 இருக்குது ரெண்டுலேயுமே, அடுத்தது 3 இருக்குது, அடுத்தது 5 இருக்குது. அப்போ 2, 3, 5.
Q intersection S கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஃபுல்லாக என்ன கண்டுபிடிக்கணும்? Q intersection S intersection R. அப்போ Q intersection S என்ன கண்டுபிடிச்ச? 2, 3, 5. intersection R என்ன இருக்குது? 3, 4, 5, 7 and 9. அப்போ 2, 3, 5க்கு 3, 4, 5, 7, 9க்கு intersection part பார்க்கணும். அப்போ ரெண்டுலேயும் எந்த நம்பர் வந்திருக்குன்னா 3யும் 5 மட்டும் வந்திருக்கு. ஸோ intersection part is your answer is 3, 5. அப்போ Q intersection S intersection R is equal to 3, 5. அப்போ இன்டர்செக்ஷன்னா என்னென்னா ரெண்டு செட்டுலேயும் காமனாக எலிமெண்ட் வந்திருந்தால் மட்டும்தான் எடுத்து எழுதணும். சப்போஸ் அந்த மாதிரி எலிமெண்ட்டே இல்லை, அதில் வேறு இதில் வேறு இருந்துச்சுன்னா எம்டி செட் போட்டுடலாம். எக்ஸசைஸ் 1.4 question number 3. If A is equal to P, Q, R, S. B is equal to M, N, Q, S, T. And C is equal to M, N, P, Q, S. Then verify the associative property of union of sets. அப்போ யூனியன் கேட்குறாங்க. யூனியன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நீ வந்து ப்ரூவ் பண்ணணும். அப்போ A யூனியன் B யூனியன் C is equal to A யூனியன் B யூனியன் C. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கறனால 3 செட்ஸ் எடுக்கணும். A, B and C 3 அவங்களே கொடுத்துருக்காங்க. So you can find out both are equal or not. If it is equal, therefore set union is associative. proof பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் you have to find out B union C. அப்போ B செட்டில் என்ன இருக்குது? MNQST இருக்குது. C செட்டில் என்ன இருக்குது? MNPQS இருக்குது. அப்போ எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு வாட்டி எழுதுனா B union C is equal to what? MNPQS and T. அப்போ அது B யூனியன் C நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? M, N, P, Q, S, T. அடுத்தது A யூனியன் B யூனியன் C. அப்போ A கூட இதை ஜாயின் பண்ணி யூனியன் பண்ணும். அப்போ A என்ன இருக்குது? PQRS இருக்குது. யூனியன் B யூனியன் C என்ன கண்டுபிடிச்ச? MN, P, Q, S, T. இப்போ யூனியன்னா என்ன சொல்லியிருக்கேன்? எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு வாட்டி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆன்சர் இஸ் M, N, P, Q, R, S, T. அப்போ A செட்டில் இருக்கிற எலிமெண்ட்டும் B யூனியன் Cயில் இருக்கிற எலிமெண்ட் எல்லாத்தையும் எத்தனை வாட்டி எழுதியிருக்கேன்? 1 டைம் எழுதியிருக்கேன். ஸோ யூனியன்னா எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும். Aல இருந்தாலும் எழுதணும், B யூனியன் Cயில் இருந்தாலும் எழுதணும். பட் எல்லா எலிமெண்ட்டையும் எத்தனை வாட்டி எழுதணும்? 1 டைம் தான் எழுதணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே மாதிரி ரைட் சைடில் A யூனியன் B கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் A செட்? PQRS. யூனியன் B செட் இஸ் வாட்? M, N, Q, S, T. இப்போ இது ரெண்டுக்கு யூனியன்னா எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு வாட்டி எழுதணும். ஸோ MN, PQRS and T. அப்போ என்ன ஆன்சர் வருது உனக்கு? A யூனியன் Bக்கு M, N, P, Q, R, S, T. இது கூட இப்போ யூனியன் C சேர்த்தணும். அப்போ A யூனியன் B யூனியன் C. அப்போ A யூனியன் B என்ன கண்டுபிடிச்சிங்க? M, N, P, Q, R, S, T. யூனியன் C செட்டில் என்ன இருக்குது? M, N, P, Q, S. யூனியன் என்ன சொன்னேன்? மறுபடியும் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். ஸோ ஆன்சர் இஸ் வாட்? M, N, P, Q, R, S, T. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ரெண்டும் ஒரே மாதிரி வந்திருக்கா? ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. MN, PQRS and T. So both from 1 and 2 what you are getting? A union B union C is equal to A union B union C. So set union is associative. அப்போ associativeனா அதில் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று வந்து யூனியனுக்கு, ஒன்று இன்டர்செக்ஷனுக்கு. இங்கே யூனியன் மட்டும் கேட்டிருக்கனால ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். Exercise 1.4 question number 4. Verify the associative property of intersection of sets for A is equal to -11, √2, √5, 7. B is equal to √3, √5, 6, 13. And C is equal to √2, √3, √5, 9. First என்ன கண்டுபிடிக்கணும்? intersection property சொல்லியிருக்காங்க. So A intersection B intersection C is equal to A intersection B intersection C. First B intersection C கண்டுபிடிக்கலாம். B செட்டில் என்ன இருக்குது? √3, √5, 6, 13 இருக்குது. C செட்டில் √2, √3, √5 and 9. இப்போ இது ரெண்டுலேயும் காமனாக எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா √3, √5. ஸோ B intersection C is equal to √3, √5. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection B intersection C. அப்போ A செட்டோட இது B intersection C வந்து நீங்கள் கண்டுபிடிச்சதை
common element intersection எடுக்கணும். So A set what you having -11, √2, √5, 7 intersection B intersection C என்ன கண்டுபிடிச்சிங்க √3, √5. அப்போ அது ரெண்டுக்கும் intersection கண்டுபிடிக்கும் போது √5 மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்குது. So √5 is your first equation. Similarly you have to find out A intersection B. அப்போ A setல என்ன இருக்குது -11, √2, √5, 7 intersection B என்ன இருக்குது √3, √5, 6, 13. அப்போ அது ரெண்டுலேயும் காமனாக எது இருக்குன்னு பார்த்தா √5 மட்டும்தான் இருக்குது. ஸோ A intersection B is equal to what √5. ஸோ A intersection B intersection C இப்போ C கூட intersect பண்ண போகிறோம். A intersection B என்ன கண்டுபிடிச்சிங்க √5 கண்டுபிடிச்சிங்க. intersection Cயில் என்ன இருக்குது √2, √3, √5, 9. அப்போ A intersection Bக்கு intersection Cக்கு அதாவது A intersection B கண்டுபிடிச்சதுக்கும் Cக்கும் எது காமனாக இருக்குன்னு பார்த்தா √5 மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் பாருங்கள். ஆன்சர் √5 ரெண்டுலேயுமே ஆன்சர் வந்திருக்கா. ஸோ ஃப்ரம் 1 and 2 what you are getting A intersection B intersection C is equal to A intersection B intersection C. Therefore set intersection is associative. Distributive property. Distributive property for any three sets A, B and C. First subdivision is A intersection B union C is equal to A intersection B union A intersection C. Intersection over union. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் லெஃப்ட் சைட் பாருங்கள் A பக்கத்தில் இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருக்கா B பக்கத்தில் யூனியன் இருக்கா அப்போ இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன். அப்போ என்ன ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இஸ் A intersection B union C is equal to A intersection B union A intersection C. Second subdivision A union B intersection C is equal to A union B intersection A union C. அப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா யூனியன் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து இன்டர்செக்ஷன் வந்திருக்கும். ஸோ இட் இஸ் யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். அப்போ ஃபார்முலா கொடுக்கும்போது தயவுசெய்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக எழுதி பாருங்கள். அப்போ கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூட்டேட்டிவ் பார்த்தோம், அசோசியேட்டிவ் பார்த்தோம், அடுத்தது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி இப்போ பார்த்துருக்கோம். ஸோ இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன் அண்ட் யூனியன் ஓவர் intersection part, two properties present in distributive property. That two also you write and see in your rough note at least 2 times. Next heading is De Morgan's laws for set difference. For any three sets A, B and C, first subdivision is A minus B union C is equal to A minus B intersection A minus C. இங்கே பாருங்கள் ப்ராக்கெட்டில் யூனியன் கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட் என்ன இருக்குது A இருக்குது மைனஸ் அடுத்தது B இருக்கா ஃபஸ்ட் அதை ரெண்டு எழுதிக்கோங்க A மைனஸ் B. அப்புறம் அந்த யூனியனுக்கு பொதுவாக என்ன போடணும் இன்டர்செக்ஷன் போடுங்க உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான். ஃபஸ்ட்டு A மைனஸ் B அந்த யூனியனுக்கு பொதுவாக இன்டர்செக்ஷன் போட்டுக்கோ அடுத்து A மைனஸ் C. De Morgan's laws for set difference first subdivision is A minus B union C is equal to A minus B intersection A minus C. ஃபஸ்ட்டு ஏவையும் பியும் சப்ராக்ட் பண்ணுங்கள் அந்த யூனியனுக்கு பொதுவாக இன்டர்செக்ஷன் போடு அடுத்து ஏபிசியும் சப்ராக்ட் பண்ணு உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணும் யூனியனுக்கு பொதுவாக இன்டர்செக்ஷன் போடு. தட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C. இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு A மைனஸ் B இந்த இன்டர்செக்ஷன் பார்த்தா யூனியன் போட்டுக்கோங்க அப்புறம் A மைனஸ் C. அப்போ இன்டர்செக்ஷன் வந்தால் அதுக்கு பொதுவாக ஆப்போசிட் யூனியன் போடுங்க யூனியன் வந்தால் இன்டர்செக்ஷன் போடுங்க. இது வந்து என்ன ஃபார்முலானா De Morgan's laws for set difference. இந்த டூ ப்ராப்பர்ட்டி நல்லா தரவாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. De Morgan's laws for complementation. Let U be the universal set containing finite sets A and B. First subdivision is A union B whole dash is equal to A dash intersection B dash. அப்போ காம்ப்ளிமெண்ட் வரும்போதெல்லாம் என்ன சொல்லியிருக்கேன் யூனிவர்சல் செட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் வாட் A யூனியன் B ஹோல் டேஷ் ஹோலாக டேஷ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு தனித்தனி டேஷ் போடுங்க A டேஷு B டேஷ் போட்டுக்கோ அந்த யூனியனுக்கு பொதுவாக என்ன போடணும் இன்டர்செக்ஷன். எப்போ செட் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்ல அதே மாதிரி யூனியனுக்கு பொதுவாக இன்டர்செக்ஷன். ஸோ A union B whole dash is equal to A dash intersection B dash. அதே மாதிரி செகண்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் A intersection B whole dash is equal to அதே மாதிரி A dash B dash போட்டுக்கோ இன்டர்செக்ஷன் பொதுவாக யூனியன். So two property you are having for De Morgan's laws of complementation. First property is A union B whole dash is equal to A dash intersection B dash and second property is A intersection B whole dash is equal to A dash union B dash. This properties, what are the properties you have seen today? First one is commutative, second associative, then distributive,
and De Morgan's laws for set difference, De Morgan's laws for complementation. These 5 properties, 5 headings you write and see at least 2 times in your rough note. Exercise 1.4, question number 5. If A is equal to x such that x is equal to 2 power n belongs to whole numbers and n is less than 4. First இதை நம்ம ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம். n என்ன கொடுத்துருக்காங்க, ஹோல் நம்பரா? அப்போ ஹோல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்போ எண்ணுக்கு 0 போடுறோம். எக்ஸ் வந்து ஃபார்முலா 2 பவர் n கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் n. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 2 பவர் n-க்கு பதிலாக ஃபஸ்ட் என்ன போடுறோம், 0. எனிதிங் டு த பவர் 0, a பவர் 0 is equal to what, 1. அப்போ எதனோட பவர் 0 இருந்தாலும் அதனோட ஆன்சர் என்ன, 1. ஸோ 2 பவர் 0 is equal to 1. அடுத்து n 1 போடுறோம். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2 பவர் 1. அப்போ 2 பவர் 1னா 2 1 டைம் போடுவோம். அப்போ ஆன்சர் இஸ் 2. அப்போ n 2 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர்னு ஆகும். அப்போ 2 ஸ்கொயர்னா என்ன, 2 into 2, 2 2s are 4. அடுத்து n வந்து 3 போட்டால் 2 cube, 2 cubeனா என்ன, 2 into 2 into 2, 2 2s are 4, 4 2s are 8. அப்போ ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிங்க, லெஸ் தேன் 4 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லெஸ் தேன் ஹோல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 4 விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 வரை கண்டுபிடிப்போம். ஸோ ஏ வேல்யூஸ், வாட் ஆர் த வேல்யூஸ் யூ ஆர் கெட்டிங், 1, 2, 4, 8. அடுத்தது செகண்ட் பாருங்கள். B என்ன கொடுத்துருக்காங்க, x such that x is equal to 2n, n belongs to natural number. Natural number எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? and n is less than or equal to 4. equal to சைன் கொடுத்துருக்கனால இந்த 4 வரைக்கும் போடுறோம் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு n எவ்வளோ போடுறோம், 1 போடுறோம். n is equal to 1. அப்போ x வேல்யூ என்ன, 2n சொல்லியிருக்காங்க. அப்போ 2 into 1 is what, 2. Similarly, n-க்கு பதிலாக 2 போடுறோம். அப்போ x வேல்யூ 2 into 2 is what, 4. அப்போ n-க்கு பதிலாக இங்கே என்ன போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம். அடுத்து n-க்கு பதிலாக 3 போடுறோம். அப்போ 2 3s are 6. n-க்கு பதிலாக 4 போடுறோம். அப்போ x is equal to 2 into 4 is 8. So what are the values you got, 2, 4, 6 and 8. So B செட்டில் என்ன கிடைக்குது, 2, 4, 6 and 8. C செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. கொஷினில் என்ன கேட்குறாங்க பாருங்கள், வெரிஃபை அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். அப்போ இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இதை தான் ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிப்போம், பி இன்டர்செக்ஷன் சி, பி செட் இன்டர்செக்ஷன் சி செட் போட்டு இதில் காமன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 2 ரெண்டுலேயுமே இருக்குது, அதே மாதிரி 6 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் வாட், 2, 6. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, லெஃப்ட் சைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ செட் எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுலேயும் இன்டர்செக்ஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஏ இன்டர்செக்ஷன் பி. ரைட் சைடில் பார்ப்போம். அப்போ ஏ செட் என்ன கொடுத்துருக்காங்க, 1, 2, 4, 8. இன்டர்செக்ஷன் பி செட் என்ன கொடுத்துருக்காங்க, 2, 4, 6, 8. இதில் இன்டர்செக்ஷன் பார்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது எதில் காமனாக வருதுன்னு பாருங்கள். இப்போ இதில் எது காமனாக இருக்குது, இன்டர்செக்ஷன் பார்ட்டு 2 ரெண்டுலேயுமே இருக்குது, 4 ரெண்டுலேயுமே இருக்குது, அடுத்து 8 ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 2, 4, 8. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதை எழுதிக்கோங்க. இன்டர்செக்ஷன் சி செட்டில் என்ன இருக்கோ எழுதிக்கோங்க. இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, 2 தான் இருக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 பாருங்கள். 1ல் வந்துட்டு என்ன ஆன்சர் கிடைச்சிது உங்களுக்கு, 2 கிடைச்சிதா? அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் உனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிது, 2 தான் கிடைச்சிருக்கு. அப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 we get A intersection B intersection C is equal to A intersection B intersection C. Therefore set intersection is associative. Example 1.22, verify A intersection B union C is equal to A intersection B union A intersection C using Venn diagram. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் லெஃப்ட் சைடில் பாருங்கள். ப்ராக்கெட்டில் எத்தனை இருக்குது, ஒரே ஒரு செட் இருக்குது இல்லையா, பி யூனியன் சிங்கிறது ஒரு ஃபுல்லாக ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் பி யூனியன் சி அண்ட் ஃபுல்லி யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. அப்போ லெஃப்ட் சைடில் 2 டயக்ராம் வரும் உங்களுக்கு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரைட் சைடில் 2 ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி ஒன்று, ஏ இன்டர்செக்ஷன் சி ஒன்று. இது ரெண்டையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அது ரெண்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், யூனியன் கண்டுபிடிக்கணும். அப்போ ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 பிக்சர் வரும். ரைட் சைடில் உங்களுக்கு 3 பிக்சர் வந்து வரும், சரியா? அப்போ லெஃப்ட் சைடில் 2, ரைட் சைடு வந்து 3 பிக்சர் வரும் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பி யூனியன் சி. பி யூனியன் சின்னு என்ன சொல்லியிருக்கேன், பி செட் ஃபுல்லாக சி செட் ஃபுல்லாக ஷேட் பண்ணும். யூனியன்னா பி சர்க்கிள் ஃபுல்லாக சி சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணியாச்சு. தட் இஸ் பி யூனியன் சி. அடுத்து ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சினா
இதில் ஏ எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஏ சர்க்கிளில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கு? இப்போ இந்த பார்ட் மட்டும்தான் என்ன ஆயிருக்கு? இன்டர்செக்ட் ஆகிருக்கு இல்லையா? அப்போ இந்த பார்ட் ஃபுல்லாக என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சினா இந்த பார்ட் மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்? ஷேட் பண்ணியிருக்கேன். ஏல இன்டர்செக்ட் ஆகிற பி யூனியன் சி. அப்போ ஏங்கிற இடத்துல இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிறனால இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுட்டேன். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கும். இன்டர்செக்ஷனாக காமன் எலமெண்ட் சொல்லியிருக்கனா, அப்போ ஏக்கும் பிக்கும் இடையில இன்டர்செக்ஷன் பார்ட்னா இந்த பார்ட் மட்டும்தான் வரும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி இந்த பார்ட். அப்போ இதை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன்? ஷேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் சினா ஏ சர்க்கிளுக்கும் சி சர்க்கிளும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் சினா இந்த பார்ட்டு. இப்போ இது ரெண்டுக்கும் யூனியன் எடுக்க சொல்லியிருக்காங்க. யூனியன் என்ன சொல்லியிருக்கேன்? இதில் ஷேடாக இருக்கிறது இதில் ஷேடாக இருக்கிறது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஷேட் பண்ணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயும் ஷேட் பண்ணியாச்சு, இந்த இடத்துலையும் ஷேட் பண்ணியாச்சு. அப்போ இது ஃபுல்லாக என்ன பண்ணிட்டோம்? ஷேட் பண்ணிட்டோம். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள். ரெண்டு ஈக்குவலாக இருக்கா பிக்சரு? அப்போ ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா both are equal. From 1 and 2 what you are getting? 1 is equal to 2. Therefore A intersection B union C is equal to A intersection B union A intersection C. அப்போ இது நம்ம எதில் வென் டயக்ராமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வெரிஃபை பண்ணியிருக்கோம். வென் டயக்ராம் கேட்டால் வென் டயக்ராம் போடுங்க, ப்ராப்ளமாக கொடுத்தா சம்மா போடணும். கொஷின் நல்லா பாரு. வெரிஃபை யூஸிங் வென் டயக்ராம்னா வென் டயக்ராம் தான் போடணும். 1.21 If A is equal to 0, 2, 4, 6, 8 and B is equal to X such that X is a prime number and X is less than 11 கொடுத்துருக்காங்க. prime numberனா என்ன? அதாலையும் ஒன்னாலையும் டிவைட் ஆனால் அதான் என்ன சொல்கிறாங்க? prime numbers. அப்போ ரெண்டு ஃபேக்டர் மட்டும் இருந்தால் அதான் என்ன சொல்கிறாங்க? prime number. And C is equal to X such that X is an element of N. N is natural number. It lies between 5 and 9 but 5 also included. Equal to sign கொடுத்துருக்கனால 5லேருந்து எழுதணும், ஆனால் less than 9 வரைக்கும் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு செட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஏ செட் கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. 0, 2, 4, 6, 8 எழுதியாச்சு. பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர் அண்ட் தட் ப்ரைம் நம்பர் ஷுட் பி லெஸ் தேன் 11. ப்ரைம் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? உங்களுக்கு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? 2 இஸ் த ஒன்லி ஈவன் ப்ரைம் நம்பர். அடுத்தது 2, அடுத்தது 3, 5, 7, 11 அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தேன் 11 சொல்லியிருக்காங்க. அப்போ 11க்குள்ளார இருக்க ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ எதெல்லாம் ப்ரைம் நம்பர்? 2ஆலையும் டிவைட் ஆகும், 1ஆலையும் டிவைட் ஆகும். அதே மாதிரி 3ஆலையும் 1ஆலையும் டிவைட் ஆகும். 5ம் அதே மாதிரி 5ஆலையும் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். 7ஆலையும் 1ஆல் டிவைட் ஆகும். அப்போ இந்த 4 நம்பரும் அதே நம்பராலையும் 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். அப்போ இதெல்லாம் என்ன நம்பர்ஸ்? ப்ரைம் நம்பர்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் 11. 11 விட குறைவான ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ பி செட் என்ன பண்ணியாச்சு? டிஃபைன் பண்ணியாச்சு. 2, 3, 5 and 7. சி செட் என்ன சொல்கிறாங்க? நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் லைஸ் பிட்வீன் 5 and 9. 5 இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் சொல்லியிருக்காங்க. ஈக்குவல் டு சைன் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களுக்கு நம்பர் லைன் தெரியும். 5க்கு அடுத்து என்ன இருக்கும்? 6, 7, 8, 9 போயிட்டே இருக்கும். ஆனால் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கறனால 5 கன்சிடர் பண்ணும். 5க்கு அடுத்த நம்பர் என்ன? 6, 6க்கு அடுத்தது 7, 7க்கு அடுத்து 8, 8க்கு அப்புறம் 9 வந்துடும். ஆனால் லெஸ் தேன் 9 கொடுத்துருக்காங்க. அப்போ 8 வரைக்கும் தான் எடுக்கணும். ஸோ சி செட் வாட் யூ ஹேவிங் 5, 6, 7 and 8. அப்போ என்ன வெரிஃபை பண்ண சொல்கிறாங்கன்னா A union B intersection C is equal to A union B intersection A union C. இது ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. வெரிஃபை யூஸிங் வென் டயக்ராம்னா டயக்ராம் போடணும். ஆனால் இதில் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிங்க. பி செட் எழுதியாச்சு, இன்டர்செக்ஷன் சி செட் எழுதியாச்சு. இது ரெண்டுலேயும் காமன் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் என்ன இருக்குது? 5 இருக்கா? 5 இருக்குது, 7 இருக்குது. ஸோ 5, 7 is what? B intersection C. அடுத்து லெஃப்ட் சைடில் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏ செட் எழுதியாச்சு, யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 5, 7 எழுதியாச்சு. யூனியன்னா எல்லா எலமெண்ட்டையும் ஒரு வாட்டி எழுதணும். ஸோ 0, 2, 4, 5, 6, 7, 8. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 2 ப்ராக்கெட் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் கண்டுபிடிப்போம். ஏ யூனியன் பி. ஏ செட் யூனியன் பி செட் எழுதிட்டேன். யூனியன் என்ன சொல்லியிருக்கேன்? எல்லா எலமெண்ட்டையும் ஒரு வாட்டி எழுதணும்னு சொன்னேன். ஸோ 0 எழுதியாச்சு. 2 ரெண்டுலேயுமே இருந்தாலும் 1 டைம் தான் எழுதணும். 3 இதில் இருக்க எழுதணும். 4, 5, 6, 7 and 8 எல்லா எலமெண்ட்டையும் இப்போ நான் எத்தனை வாட்டி எழுதியிருக்கேன்? 1 டைம் எழுதியிருக்கேன். அடுத்து ஏ யூனியன் சி.
அப்போ ஏ செட் யூனியன் சி செட் எழுதியிருக்கேன். இப்போ எல்லா எலிமெண்ட்டையும் ஒரு வாட்டி எழுதணும். 0 எழுதியாச்சு, 2 எழுதியாச்சு, 4 எழுதியாச்சு, இங்கே 5 இருக்குது, 6 இருக்குது, ரெண்டுலேயுமே 7 இருக்குது, ரெண்டுலேயும் 8 இருக்குது. ரெண்டுலேயும் இருந்தாலும் 1 டைம் தான் எழுதணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ ஏ யூனியன் பி என்ன கண்டுபிடிச்சா அது அப்படியே எழுது. இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி என்ன கண்டுபிடிச்சோ அது அப்படியே எடுத்து எழுதுங்க. இன்டர்செக்ஷன் என்ன காமன் எலமெண்ட். இப்போ இதில் பாருங்கள் 0 ரெண்டுலேயுமே இருக்கா, அடுத்தது 2 ரெண்டுலேயுமே இருக்குது, அடுத்தது 4, அடுத்தது 5, 6, 7, 8. அப்போ 0, 2, 4, 5, 6, 7, 8 இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள். ரெண்டு ஈக்குவேஷனும் ஒரே மாதிரி இருக்கா, என்னென்ன எலமெண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். இதுலேயும் 0, 2, 4, 5, 6, 7, 8 வந்திருக்கு. இதுலேயும் 0, 2, 4, 5, 6, 7, 8 வந்திருக்கு. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ ஃப்ரம் 1 and 2 வாட் ஆர் கெட்டிங்மா? So from 1 and 2 A union B intersection C is equal to A union B intersection A union C. அப்போ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு B இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிங்க, அது A கூட யூனியன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரைட் சைடில் A யூனியன் B கண்டுபிடி, A யூனியன் C கண்டுபிடி, அது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக வருதான்னு செக் பண்ணுங்கள். ஈக்குவலாக வந்துச்சுன்னா the set intersection is associative. We can write here they are not asking associative property, here they ask you union over intersection distributive ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு. என்ன ப்ராப்பர்ட்டின்னு கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்கள். அசோசியேட்டிவா, கம்யூட்டேட்டிவா, டிஸ்ட்ரிபியூட்டிவான்னு பாருங்கள். இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன். 1.23 வெரிஃபை A minus B union C is equal to A minus B intersection A minus C using Venn diagram. இப்போ Venn diagram வந்து யூஸ் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள், B யூனியன் C இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஏலேருந்து அதையே சப்ராக்ட் பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைடில் ரெண்டு வென் டயக்ராம் வரும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா A மைனஸ் B ஒரு வென் டயக்ராம், அடுத்து A மைனஸ் C ஒரு வென் டயக்ராம், அது ரெண்டுக்கும் சேர்த்து இன்டர்செக்ஷன். அப்போ 3 வென் டயக்ராம். அப்போ லெஃப்ட்டில் 2 டயக்ராம், ரைட் சைடில் 3 டயக்ராம் வரையணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா B யூனியன் C ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். B யூனியன் C என்ன சொன்னேன், B சர்க்கிள் ஃபுல்லாக C சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். தட் இஸ் B யூனியன் C. யூனியனை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து A மைனஸ் B யூனியன் C. அப்போ A சர்க்கிள்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏலேருந்து இந்த B யூனியன் Cயை சப்ராக்ட் பண்ணிடுறோம். அப்போ A சர்க்கிள்லேருந்து B யூனியன் Cயை சப்ராக்ட் பண்ணிட்டா மீதி இருக்கிற A லெஃப்ட் அவுட் பார்ட் இருக்குது பார்த்தியா, அதுதான் A மைனஸ் B யூனியன் C. அப்போ ஏலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், B யூனியன் Cயை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இந்த B சர்க்கிள் ஃபுல்லாக C சர்க்கிள் ஃபுல்லாக நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன் A செட்லேருந்து. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போ லெஃப்ட் சைட் முடிஞ்சிச்சு. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா A மைனஸ் B கண்டுபிடிக்கிறோம். அப்போ A சர்க்கிள்லேருந்து இந்த B சர்க்கிளை என்ன பண்ணிடுறோம், சப்ராக்ட் பண்ணிட்டோம். அப்போ A சர்க்கிள்லேருந்து இந்த B சர்க்கிளை மட்டும் சப்ராக்ட் பண்ணுறதா A மைனஸ் B. அடுத்தது A மைனஸ் C. அப்போ A சர்க்கிள்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், C சர்க்கிளை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் C சர்க்கிள், அதுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன், Cயை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இன்டர்செக்ஷன்னா ரெண்டுலேயும் ஷேடாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஷேடாக இருக்குது, இங்கே இந்த சைட் ஷேடாக இருக்குது. அப்போ இந்த ரெண்டு பார்ட்டும் தனித்தனியாக ஷேடாக இருக்குது. அப்போ இன்டர்செக்ஷன்னா இந்த A செட் மட்டும்தான் ரெண்டுலேயுமே என்ன இருக்குது, ஷேடாக இருக்குது. அப்போ இது ஷேடிங் இங்கே இருக்குது, இது இங்கே ஷேடாக இருக்குது. அப்போ அது ரெண்டும் வராது. அப்போ லெஃப்ட் அவுட் பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த A மட்டும் என்ன இருக்கும், ஷேடாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ரெண்டு டயக்ராம் ஒரே மாதிரி வந்திருக்கா. அப்போ ஏலேருந்து B யூனியன் Cயை சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C போட்டிருக்கோம். ரெண்டு ஈக்குவலாக வந்திருக்கா. அப்போ ஈக்குவலாக வந்தங்காட்டிக்கு from 1 and 2 what you are getting, A minus B union C is equal to A minus B intersection A minus C. அப்போ அது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லி எடுத்துருக்கோம். அப்போ வென் டயக்ராம் எப்பயுமே கரெக்டாக ஈக்குவலாக தான் வரும். அதுவும் டிமார்கன்ஸ் லா ஆஃப் செட் டிஃப்ரென்ஸ், டிமார்கன்ஸ் லாஸ் ஆஃப் காம்ப்ளிமெண்டேஷன் எது இருந்தாலும் கண்டிப்பாக கடைசி வர இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். 1.25 verify A union B whole dash is equal to A dash intersection B dash using Venn diagrams. அப்போ வென் டயக்ராம் யூஸ் பண்ணி இது வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க பாருங்கள், A union B இருக்கா, அடுத்து A union B whole dash இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது கண்டுபிடிக்கணும். A union B ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அடுத்து A union B whole dash. அப்போ லெஃப்ட் சைட் முடிஞ்சிச்சு. ரைட் சைடு என்ன பண்ணணும், A dash தனியாக கண்டுபிடிக்கணும், B dash தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ வரதுக்கு ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். அப்போ லெஃப்ட் சைடில் 2 வென் டயக்ராம், ரைட் சைடில் 3 வென் டயக்ராம் வரையணும். சரியா, ஃபஸ்ட்டு A யூனியன் B.
அப்போ A யூனியன் Bனா காம்ப்ளிமெண்ட் வந்தால் யூனிவர்சல் செட் கண்டிப்பாக பாக்ஸ் போடணும். அப்போ A யூனியன் Bனா A சர்க்கிள் ஃபுல்லாக B சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. அடுத்து A யூனியன் B ஹோல் டேஷ்னா இதை தவிர, அப்போ இதை தவிர மீதினா யூனிவர்சல் செட் இருக்குல்ல அது மட்டும்தான் வரும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது பார்த்தீங்கன்னா A டேஷ்னா எக்ஸப்ட் A. இப்போ லெஃப்ட் சைட் முடிஞ்சிச்சு, அடுத்த ரைட் சைடில் A டேஷ்னா எக்ஸப்ட் A சர்க்கிளை தவிர மீதி ஷேட் பண்ணிக்கோங்க. அடுத்த B டேஷ்னா எக்ஸப்ட் பியை தவிர B சர்க்கிளை தவிர மீதியெல்லாம் ஷேட் பண்ணும். அப்போ A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ்னா இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் பார்ட் பாரு. இன்டர்செக்ஷன் என்ன, இதில் ஷேட் ஆகிருக்குது இதுலேயும் ஷேட் ஆகிருக்கணும். பட் ஆனால் இங்கே B ஷேட் ஆகிருக்கு, இங்கே A ஷேட் ஆகிருக்கு. அப்போ அது ரெண்டும் வராது. அப்போ இந்த அவுட் சைடில் இருக்க யூனிவர்சல் செட் ரெண்டுலேயுமே ஷேட் ஆகிருக்கா, அப்போ அது மட்டும்தான் வரும் உனக்கு செகண்ட் ஈக்குவேஷனில். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, ஒரே மாதிரி வந்திருக்கா. ஸோ ஃப்ரம் 1 and 2 வாட் யூ ஆர் கெட்டிங் A and B ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். அது ரெண்டும் கம்பல்சரி ஈக்குவலாக தான் வரும். ஏன்னா டிமார்கன்ஸ் லாஸ் வந்து எப்பயுமே காம்ப்ளிமெண்டேஷனில் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். A and B ஹோல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு A டேஷ் இன்டர்செக்ஷன் B டேஷ். இந்த மாதிரி வென் டயக்ராம் வெரிஃபை ஷோ தட் ப்ரூவ் தட்னா கண்டிப்பாக ஈக்குவலாக தான் வரும். ஜஸ்டிஃபை ஆன்சர் கேட்டால் தான் ஈக்குவலாக வராது. மற்றபடி ரெண்டுமே எப்படி இருக்கும், உனக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். அப்போ வெரிஃபை யூஸிங் வென் டயக்ராம்னா வென் டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். அப்போ இதில் ரெண்டும் ஈக்குவலாக வந்தங்காட்டிக்கு both the diagrams are equal, therefore A and B all dash is equal to A dash intersection B dash. 5. Question number 11. Verify A intersection B all dash is equal to A dash union B dash using Venn diagram. இப்போ Venn diagram யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், வெரிஃபை பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு அதே மாதிரி 2 டயக்ராம், ரைட் சைடில் 3 டயக்ராம். டோட்டலாக எத்தனை டயக்ராம் வைக்கணும், 5 டயக்ராம் வைக்கணும். சரியா? அப்போ லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை தானே கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, A இன்டர்செக்ஷன் B. அப்போ ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிப்போம். A இன்டர்செக்ஷன் Bனா என்ன, ஏக்கு பிக்கும் நடுவில் இன்டர்செக்ட் ஆகுது பற்றியா, இந்த இடம் தான் என்னது A இன்டர்செக்ஷன், இந்த பார்ட் தான் A இன்டர்செக்ஷன் B. அடுத்து A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்னா, A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்னா இது தவிர, இந்த பார்ட்டை தவிர, இந்த பார்ட் A இன்டர்செக்ஷன் B ஹோல் டேஷ்னா இதை தவிர மீதியில் என்ன பண்ணியிருக்கேன், ஷேட் பண்ணியிருக்கேன். அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அதுக்கடுத்து A டேஷ்னா என்னது, எக்ஸப்ட் A சர்க்கிளை தவிர மீதி எல்லாம், இந்த ஒரு சர்க்கிள் இருக்குது பார்த்தியா A, இதை தவிர மீதியெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், ஷேட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி B டேஷ்னா B சர்க்கிளை தவிர, அந்த ஃபுல் சர்க்கிளை தவிர எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கேன். அடுத்து A டேஷ் யூனியன் B டேஷ், இங்கே B ஷேட் ஆகிருக்கு, இங்கே வந்து A ஷேட் ஆகிருக்கு. யூனியன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணும். அப்போ இன்டர்செக்ஷன் பார்ட் மட்டும் ரெண்டுலேயுமே ஷேட் ஆகலை. அப்போ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா A டேஷ் யூனியன் B டேஷ்னா எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கேன் எக்ஸப்ட் த இன்டர்செக்ஷன் பார்ட், ஏன்னா அது ரெண்டுலேயுமே ஷேட் ஆகலை. அதனால் என்ன பண்ணியிருக்கேன், அதை மட்டும் விட்டுட்டு. ஸோ அது எக்ஸப்ட் திஸ் பார்ட் ஐ ஹவ் ஷேடட் ஆல் த போர்ஷன்ஸ். ஸோ 1 and 2 செக் பண்ணி பாருங்கள், வென் டயக்ராம் ரெண்டு ஈக்குவலாக வருதானே. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வருது. ஸோ ஃப்ரம் 1 and 2 வாட் யூ ஆர் கெட்டிங், A intersection B whole dash is equal to A dash union B dash. இது டிமார்கன்ஸ் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். ஏற்கனவே ஒன்று வந்து பார்த்தோம் எக்ஸாம்பிளில். இப்போ இது வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இந்த வென் டயக்ராம் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ A union B whole dash is equal to A dash intersection B dash and A intersection B whole dash is equal to A dash union B dash. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். ஸோ இது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வென் டயக்ராம் போட்டு பாருங்கள். டேஷ் வரும்போது கம்பல்சரி இந்த யூனிவர்சல் செட் கண்டிப்பாக போடணும். காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுனாவே இந்த பாக்ஸ் போடணும். காம்ப்ளிமெண்ட் வந்துச்சுன்னா பாக்ஸ் கண்டிப்பாக போடணும். அதில் 2 செட்டு தான் இருக்கும், A செட் B செட் மட்டும்தான் இருக்கும், C இருக்காது. அப்படி இல்லாமல் செட் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அதில் C இருக்கலாம். டிமார்கன்ஸ் லாஸ் ஃபார் செட் டிஃப்ரென்ஸ் C இருக்கும். அப்போ அந்த மாதிரி வரும்போது 3 சர்க்கிள் போடணும். இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டேஷன் போட்டோன்னா ஒரே ஒரு யூனிவர்சல் செட் கம்பல்சரி வரும். அது ரெண்டுக்கு இடையில் ஒரு 2 செட்டு வரும், A செட் B செட். Okay, I hope that you have revised all those things. Just you go through the content. I have given you only one problem. In that subheadings I have given. Just you try to find out and write answers in your rough note. Okay, this problem belongs to exercise 1.5 question number 2. Those are having book, you take page number 28 in your textbook. Question number 2 in exercise 1.5. So first K, L and M I have given. They are asking you to find out K union L intersection M. Second one K intersection L union M. Third one is K union L intersection K union M. And fourth one is K intersection L union K intersection M.
ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன தேவையோ அது கண்டுபிடிங்க. 2 ப்ராக்கெட் கொடுத்துருந்தாங்கன்னா 2 ப்ராக்கெட்டு தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு யூனியன் கேட்டாங்கன்னா அதுக்கு யூனியன் எடுங்க, இன்டர்செக்ஷன் கேட்டால் இன்டர்செக்ஷன் எடுங்க. Just to try this. If we can't, we can do in next class. Thank you.